ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டென்ட்டு. நம்ம லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆஹ், என்ன அடுத்த லெவல் நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்துட்டு உங்ககிட்ட கேட்குற மாதிரி நீங்கள் வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தப்பே அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பாண்டுமே இல்லாமல் நான் எப்படி போய் அவரை இது பண்ணுறது, அப்படியே நாங்கள் 2 பேரும் எப்படி ஒன்றா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நிறையா கன்ஃபியூஷனாக இருக்கும். லைக் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்றதையும் தாண்டி அவர் என்கிட்ட பேசுனதே இல்லை. அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சிட்டே வந்துட்டு அன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு மண்டையை போட்டு குழப்பி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு இப்படி கால் பண்ணிட்டு வா உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதோடு நான் முடிச்சிருந்தேன். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். அப்போ இப்படி நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களே. பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி நைட்டு நீங்கள் சொல்கிறீங்க நைட்டு உங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் விலைக்கு முடிச்சுட்டு இப்படி உங்கள் அத்தைக்கிட்ட போகிறீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க ஹாலில். அப்படி அத்தை அப்படின்னோடனே என்னம்மா பண்ணோடனே, இல்லை அத்தை அது நாளைக்கு அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே அப்படியே அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு எதுக்கு மாறினோடனே, இல்லை தெரிலத்த அப்படி வர சொன்னாங்க அப்படின்னே. எப்போ வர சொன்னாங்க மாறினோடனே, இல்லை நாளைக்கு ஒரு மத்தியானம் வாக்கில் காலைல ஒரு 10 to அந்த மாதிரி டைமில் வர சொன்னாங்க அப்படின்னோடனே, சரிம்மா போய் பார்த்துட்டு வா அப்படின்னோடனே, சரி சார் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, சரிம்மா போயிட்டு வா அப்படின்னோடனே, சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னோடனே அப்படியே அவங்க பார்க்குறாங்க, நீங்களும் அவங்க பார்க்குறீங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டிங்களா. அவங்க வந்துட்டு நீங்கள் போகிறதே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு வேகமாக அந்த இடத்துலேருந்து எப்படிடா கழண்டு ஓடுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வேகமாக போயிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போனால் அவர் உட்காந்துருக்காரு. அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்தோடனே வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறப்போ வந்துட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க. நீங்கள் படுக்க போகிறத பார்த்துட்டு திரும்ப வேலை பார்க்கும்போது மறுபடியும் எந்திரிச்சு உட்காடுறீங்க. அவர் பார்க்குறாரு என்னடா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி சொல்லலாமா வேணாமா இவர்கிட்ட அது அப்படின்ட்டு யோசிச்சிட்டே வந்துட்டு இப்படி, ஏன்னா அம்மா வீட்டுக்கு போகிறத அவங்ககிட்ட சொல்லியாச்சு, இவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டேவும் சரி வேணாம் என்னத்தை சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்ல, இவர்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துறீங்களா. அவர் பார்க்குறாரு என்ன இந்த பொண்ணுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பெருசாக கண்டுக்கல. அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறீங்கன்னா செஞ்சாகணும். எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு போகிறப்பே முடிச்சு வச்சுட்டு போயிடலாம், ஏன்னா வந்துட்டு அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் காலையிலே வெளில வந்துருச்சு அறக்க பறக்க வந்துட்டு டிஃபனு லஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்படி ஹாட் பாக்ஸில் ஒன்றா பேக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குளிக்க போயிருப்பீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு பார்க்குறாங்க எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு இப்படி நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே கிளம்பி கீழே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. உடனே உங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னே, அத்தை நான் இது பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே இருக்குது லஞ்சு பண்ணிட்டேன் அப்படின்னே, பிரேக்ஃபாஸ்ட் இப்போ சாப்பிட்றீங்களா அப்படின்னோடனே பார்க்குறாங்க அவங்க. சரிம்மா இப்போயே எல்லோரும் சாப்பிட்றா நீ சாப்பிட்டு போயிருமா அப்படின்னோடனே, இல்லைத்த அப்படின்னோடனே, இல்லை எல்லோரும் சாப்பிட்டு போயிடுவோம் ஒரே தான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம்ல அப்படின்னோடனே, சரிங்க அத்தை அப்படின்ட்டு இப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. எல்லோரையும் கூப்பிட்றாங்க அப்படி, அர்ஜுன் என்னங்க இப்படி எல்லாம் வாங்க அப்படின்னோடனே எல்லோரும் வராங்க. இப்படி ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு, என்ன அது இன்றைக்கி அம்மா வேகமாக வாங்க, அதாவது கூப்பிட்றாங்க, இல்லைன்னா அவங்களே அந்த டைம் ஆனால் கீழே இறங்கி வந்துடுவாங்க. இன்றைக்கி கூப்பிட்றாங்கன்னொடனே அப்படி பார்த்துட்டு சரி ஒரு வேளை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாக்குன்ட்டு எல்லோரும் வராங்க. நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க. சிங்கில் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தெலாம் போடுறீங்க. அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் விளக்கிறேன் நீ போயிட்டு வரணுன்னே, இல்லை நான் விளக்குறேன்னொன்னே, இல்லை போயிட்டு வா உங்கள் அம்மா கூப்பிட்ருக்காங்களே அப்படின்னோடனே,
இல்லை நானோடனே, இல்லை நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 கழிச்சு தான் இப்போ நீங்கள் வெளில போகிறீங்களா? நீங்கள் வெளில போகிறப்போ வந்துட்டு போகிறீங்க, உங்ககிட்ட வந்துட்டு காசு சுத்தமாக இல்லை. லைக் வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ உங்ககிட்ட காசு இல்லை. அவங்கக்கிட்ட வந்துட்டு அதான் வந்துட்டு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்ககிட்ட ஆட்டோவுக்கு பைசா இருக்கும். அதாவது போகிறதுக்கு பைசா இருக்கும், வர்றதுக்கு தான் பைசா இருக்காதா? அப்பாடா போகிறதுக்காவது இருக்கே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறதுக்கு இருக்கிற பைசாவை மட்டும் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு போயிடுவீங்க. உங்கள் அம்மா என்ன கூப்பிட்ருப்பாங்க இந்த டைமுக்கு வாங்கினோடனே. அந்த டைமுக்கு அரௌண்டு கொஞ்சம் அதை ஒட்டியே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது இப்படி அவங்க வந்துட்டு சோஃபாலே உட்காந்துருக்காங்க, அதாவது ஹாலில் உட்காந்துருக்காங்க உங்கள் அம்மா வீட்டில். ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு இப்படி அம்மா அப்படின்னோடனே அவங்க அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கண்ணிலே சுட்டரிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த அம்மாவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எதுவுமே சொல்லிக்காம அம்மா அப்படின்னோடனே வா அப்படின்னோடனே, என்ன அது டெரராக இருக்கே, பீஸு டெரராக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு இப்படி நின்றுட்டுருக்கீங்க. உட்காரு அப்படின்னே, இல்லைம்மா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னே, உட்காரு அப்படின்னே, சரி அப்படின்னே, சரி எப்படி இருக்கு அப்படின்னே, அப்படின்னே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னோடனே, அது நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்னோடனே, எப்படி அங்கெல்லாம் இருக்குது அப்படின்னோடனே, நல்லாதாம்மா இருக்குது, நல்லா தான் இருக்கேன், பார்த்துக்குறாங்க நல்லா அப்படின்னோடனே, இல்லை கேட்டேன் சும்மா தான் அப்படின்னே, சரிம்மா அப்படின்னோடனே, சரி எப்படி போகுது வாழ்க்கை அப்படின்னோடனே, இல்லை வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டேன்னொடனே, அது வந்து அது நல்லாதாம்மா போகுது, நல்லா தான் போகுது, நான் தான் நல்லா பார்த்துக்குறாங்கன்னு சொன்னேன்னொடனே, நான் அதை கேட்கல அப்படின்னே, அப்படின்னே உனக்கும் மாப்பிள்ளைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னே, அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஐஸ்லாம் வைடாகிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்களா? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சா அப்படின்னே, புரிஞ்சும்மா, அது நல்லாதாம்மா இருக்குது 2 பேரும் அப்படின்னே, எனக்கு நீ உனக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரில, எப்படி சரி ஓகே கல்யாணம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி, அடுத்து என்ன அடுத்தது பண்ண வேண்டியதானே அப்படின்னோடனே நீங்கள் எப்படியே பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு, இவங்களும் அதை தான் பேச கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லைம்மா, அது என்ன அது வந்து போயிட்டுன்ட்டு எல்லோரும் வந்துட்டு நீ கேட்க மாட்டாங்களா, இங்கேயே என்னையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் அத்தையை மட்டும் கேட்கல அப்படின்னோடனே உங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஆஹா கட்டப்பா வந்துட்டு வேலையை காமிச்சிருக்காளாக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணி இப்படி சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சோடனே, அது இல்லைம்மா அது அப்படின்ட்டு நீங்கள் திணறீங்க. உங்களுக்கு அவங்க வந்துட்டு உங்களோட பாயிண்ட்டையே புரிஞ்சுக்கல. அதாவது நீங்கள் சொல்லவும் இல்லை, அட் த சேம் டைம் ஏன்ட்டு யாருமே கேட்கல. ஏன் இப்படி தள்ளி போடுறீங்க, என்ன காரணம்ன்ட்டு யாருமே கேட்க முன் வரலையா? அதுதான் இப்போ உங்களுக்கு. அதனால இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இப்படி நாங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டதே இல்லை, ஒரு ரூமில் 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்கோம், ரூம்மேட் மாதிரி இருக்கோம், ரூம்மேட் கூட வந்துட்டு சிரித்து பேசுவாங்க, நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லவா முடியும்? அப்படியேனாலும் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க. நான் வந்துட்டு எஃபோர்ட் போட்டேன், கொஞ்சம் நஞ்சம் எஃபோர்ட்டாவது போடுறேன். ஆனால் அவர் வந்துட்டு என்னை பார்க்குறது கூட இல்லையே, அதுதானே இப்போ மேட்ரு. இப்போ நீ வாட்டுக்கு அடுத்த லெவல் போகலையான்னு கேட்கும்போது 2 பேருக்கு நடுவில் ஒரு பாண்டே இல்லாதப்போ நான் எப்படி அடுத்த லெவல் போகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே தான் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் வெளியே சொல்லிக்கவே இல்லை. யாராவது வெளியே கேட்டால் தானே சொல்ல முடியும். அப்படியே வெளியே கேட்டால் வந்துட்டு அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், நாங்களாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணல, நாங்களாம் பிள்ளை பார்த்துக்கலையா அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்களா? ஒய்ஜன் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சும்மா நான் விளையாட்டு நினச்சிட்ருக்கியா? உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நீ என்னன்னா அவங்க வந்து கேட்குற அளவுக்கு வச்சுருக்க, அடுத்து என்ன தான் பண்ண போகிறதா இருக்க? இப்படி வந்து நீ அங்கே போயிட்டு எங்கள் குடும்ப மானத்தை வாங்காத அப்படின்னோடனே, அம்மா அது அப்படி இல்லைம்மா, உங்களுக்கு அதை நான் எப்படி சொல்ல புரிய வைக்கிறது? அது
அது கொஞ்சம் அது டைம் எடுத்துக்கலான்றதுனால இன்னும் எவ்வளோ நாள் தான் டைம் எடுத்துக்க போகிறீங்க? 3 மாதம் ஆச்சு. 2 பேரும் வந்துட்டு பேசி உனக்கு இப்போ என்ன பேசி பழகணும்னு நினைக்கிறியா? அப்படின்னோடனே ஆமாம்மான்னொடனே நாங்களாம் வந்துட்டு அப்படியே பிள்ளை பெற்றோன்னே அதைத்தான் நினச்சேன். இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் சொல்லி தொலைவீங்கன்ட்டு. உங்கள் காலம் வேறு எங்கள் காலம் வேறு அப்படின்ட்டு நம்ம சொல்லவும் முடியாது. இவனுங்க வந்துட்டு அதுக்கு ஏதாவது பேசிட்டு வருவாங்கன்ட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்களா? அம்மா அது அது எப்படிம்மா ஒரு லவ் இல்லாமல்னே ஐயா இங்கே பாரு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு வரும் தானாக வரும் அப்படின்றாங்க. தானாக எப்பட்றா வரும்? எனக்கு வேற அது ரொம்ப இதில் வந்துட்டு அதாவது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பண்ண கல்யாணம்னா அதாவது 2 பேர் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஓகே அப்படின்ட்டு தானாக வரட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட கல்யாணம் வந்துட்டு விருப்பமே இல்லாமல் ஏதோ தலையெழுத்தேன்னு அந்த கடமைக்கேன்னு அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு எப்படி அதை நீங்கள் இது பண்ணுறது? உங்களுக்கு வந்து எதுவுமே சுத்தமாக புரியல. அப்படியே இருக்கும்போது வந்துட்டு இப்படி உங்களுக்குன்னா அழுகையாக இருக்குது. அம்மா அது அது இல்லைம்மா அப்படின்னே நான் ஒன்றும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. அவ்வளோதான் உன் வாழ்க்கை. நீ வந்துட்டு அவர் தான் உனக்கு புருஷன். நீ அவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்க. நீ அடுத்தடுத்து அப்படி தான் போகும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நீ போக ட்ரை பண்ணணும்னு. அம்மா என்னம்மா சொல்கிற? முதல்ல எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. நீ வந்துட்டு எனக்கு கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்களா? நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க என்ன எந்திரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. நீங்கள் இருந்தாலும் அந்த பேசுகிறத வந்துட்டு நீ சொல்லி தானே ஆகணும். எனக்காக இருந்தாலும் அதை சொல்லி தான் ஆகணுன்ட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க அடுத்தடுத்து. அம்மா நான் சொல்கிறது உண்மைதாம்மா. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி சொன்னோன்னே நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு நல்லது தான் இருக்கணும்னு. அம்மா உங்கள் நல்லதுக்குன்னு எல்லாமே வந்து எனக்கு என்னம்மா நல்லது நடந்துச்சு? நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன், படித்தேன். அடுத்து வந்துட்டு நான் பிஜி பண்ணலான்னு நினச்சேன். அப்படி இல்லையா நான் வேலைக்கு போகணுன்னு நினச்சேன். எதுவுமே இல்லாமல் நீ வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணி வச்ச. சரி போனால் போகுதுன்ட்டு அங்கே போனால் அவர் வந்துட்டு கடுகளவில் கூட என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. ஏதோ தீண்டத்தகாத மாதிரி வந்துட்டு தள்ளியே தான் வச்சுருக்காரு. அப்படி இல்லையா பேசவே மாட்டேங்கிறாரு. எல்லோரும் வந்துட்டு என்கிட்டே ப்ரெஷர் போடுறீங்களே, அவரை ஏன் போய் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? சும்மா சும்மா வந்துட்டு ஏன்டி அது கேட்குறீங்க? என்கிட்ட வந்து கேட்குறத வந்துட்டு அவர்கிட்ட போய் யாராவது கேளுங்களேன். ஏன் வந்துட்டு அந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டேங்கிறேன்ட்டு நான் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணி 2-3 தடவை. ஆனால் அவர் என்கிட்ட பேசாதப்போ வந்துட்டு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்களா? அவங்க வந்துட்டு எந்திரிச்சு வந்து பொல்லுட்டுன்னு ஒரு அப்பு மூஞ்சி சேர்த்து விட்டாங்க. உங்களுக்குன்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் கணத்தில் கை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்களா? உடனே அவங்க இங்கே பாரு இவ்வளோதான் வாழ்க்கை. நான் சொல்கிறேன் அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்னு நீ அவர் மேலே குறை சொல்கிறத விட்டுட்டு நீ வந்துட்டு இதான் வாழ்க்கைன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற வழியை பார்த்துக்கோ அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த பாரு இந்த கனவு கன்றாவின்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சும்மா அவனை வந்து படிக்க வச்சோம். நீ படித்த எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து நாங்கள் சொல்படி வந்துட்டு எங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறதா இருந்தால் நட, இல்லைன்னா எங்கிட்ட போயிடு. எங்கிட்ட கண் காணாத தூரமாக போயிடு. எங்கள் மூஞ்சில் முழிச்சிடாத. இங்கே இருந்துக்கிட்டு எங்கள் குடும்பம் மனத்தையும் சேர்த்து வாங்காத அப்படின்னே அப்படியே பார்க்குறீங்க. அம்மா அப்படின்னே இங்கே பாரு இன்னமும் படித்தேன் நீ எல்லாரும் தான் ஊரில் இருக்க எல்லாரும் தான் படிக்கிறாங்க. அடுத்து கல்யாணம் பண்ணுறது இல்லையா அப்படின்னோடனே அம்மா அப்படின்னோடனே வாயை மூடி எதிர்த்து பேசாத, சும்மா எதிர்த்து பேசாத அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா? இங்கே பாரு உன் மனசு நல்லா புரிய வச்சுக்கோ. கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அவரை வந்து புரிஞ்சு நடந்துக்க ட்ரை பண்ணலாம் இல்லை, புரிஞ்சு நடந்துக்கோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் வந்துட்டு பேசலையா, நீ பேச ட்ரை பண்ணு, பேசு, கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு அவங்க குட் நியூஸ்னு கேட்குறாங்களா, முதல்ல அதுக்கு என்னன்னு பாரு அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே என்ன கருமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்களா? இங்கே பாரு எல்லாமே அப்படி தான் இருக்கும். அடுத்தடுத்து போக போக எல்லாம் பழகிரும் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எதுவுமே பேசலை. அப்படியே வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கும்போது நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கோ. அவர்கிட்ட புரிஞ்சு நடந்துக்கோ. அவர் பேசலைன்னா நீ பேச ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே பேசுறது பண்ணு. அதெல்லாம் நான் தன்னால் எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு
சொல்லிகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகை வந்துட்டு நிறைய கண்ணு தண்ணி வந்து அப்படி நின்றுட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் அந்த இதை வந்துட்டு வெளியே ஐ ட்ராப்ஸை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே எல்லாத்தையும் தேக்கி வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்களா, எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வெளியே போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே அங்கேயே வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ தான் அவங்க போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு லைட்டாக கண்ணிலேருந்து அந்த தேங்கியிருக்கு எல்லா ட்ராப்ஸ் வந்துட்டு போட்டு போட்டு போட்டுன்னு விழுகுது. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணில் அப்படியே மூஞ்சில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஏதோ வெறுத்து போன மாதிரி ஒரு மூஞ்சில் ஒரு ரியாக்ஷனை வச்சுட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு எந்திரிச்சு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. நடந்து அப்படியே பொறுமையாக போனால் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி நீங்கள் 2 பேர் ஸ்டே பண்ண ரூம் கிடையாது, உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும். உங்களோட ப்ரைவேட் ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு லைக் நிறைய உங்களுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்துட்டு கோர்ஸ் எடுத்திருப்பீங்க. எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்துட்டு பண்ணியிருப்பீங்களா. இப்போ வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போனால் நிறையா புக்ஸ் இருக்குது. இந்த செவர்லெல்லாம் வந்துட்டு நிறைய நோட்ஸ் எடுத்ததெல்லாம் வந்துட்டு பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருப்பீங்களா. அதாவது எக்ஸாம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே தானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த செவத்தில் அந்த நோட்ஸு அதெல்லாம் அப்படியே இருக்கா. நீங்கள் அப்படியே அதெல்லாம் உட்காந்து அப்படியே உங்கள் ரூமில் உட்காந்துட்டு அப்படியே தரையில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. லைக் அந்த ரூம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாளாக யாருமே வந்துட்டு புழங்காத மாதிரி யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் போன உடனே வந்துட்டு அந்த ரூமை வந்துட்டு சாத்தின மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ரூம் ஃபுல்லாக தூசி படிஞ்சிருக்கு. நீங்கள் அப்படியே அப்படியே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துருக்கீங்களா. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகை தாங்கலை. என்னடா இது பண்ணி தொலைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக இருக்கா. ஏன்னா உங்களுக்கு உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். படிக்கிற இடன்றனால ரொம்ப சுத்தம் பண்ணி தான் உட்காந்து படிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது இவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்குன்னொன்னே அப்படியே வந்துட்டு பொறுமையாக எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டே இருக்கீங்க. தொடச்சிட்டு அப்படியே ரூமை ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்குறீங்களா. அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன். நான் என்ன மித்தவங்கள மாதிரி காசு வேணும், பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னு ஆசைப்பட்டேன். படிக்கணும், படித்து என் சொந்த காலில் நிற்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். அதுக்கு கூடவா நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே துடைக்கிறீங்களா. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம், பிஜி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஜாபுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு புக்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு அழுகை தாங்கவே அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் கனவு காண்றதெல்லாம் ரொம்ப வந்துட்டு குடுப்பனம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு அதெல்லாம் நடக்கும். என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலிக்கலாம், அதுவும் ரொம்ப இந்த மாதிரி அதிர்ஷ்டசாலிக்கெலாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு அப்படியே ரூமை சுற்றி சுற்றி பார்க்கும்போது நிறைய கோட் எழுதியிருப்பீங்க. அதை செவுத்தில் எழுதி ஒட்டி வச்சுருப்பீங்களா. ஸோ அந்த கோட்லாம் வந்துட்டு டூ ஆர் டை, செத்துமடி, அதுக்கப்புறம் டே 1 அந்த மாதிரி நிறைய கோட்ஸ் எல்லாம் இருக்குமா. அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஆத்திரம் தாங்கலை. ஆமாம், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. இது ஏன்னா இதெல்லாம் பார்த்து என்ன செய்யலை செத்துமடின்னு எதுவுமே எனக்கெலாம் எழுதவே தகுதியே இல்லை. எனக்கெலாம் எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை. வாழணும் என்ன அவ்வளோக்கா பெருசாவா நான் காசு பணமாக கேட்டேன். என் சொந்த காலில் நிற்கணும்னு நினச்சேன். சொந்த காலில் நின்று வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு அப்படி தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது கூடவா நான் தகுதி இல்லை. என்னை சுற்றி இருக்கவங்க எப்பயுமே என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதில்ல. நான் அவங்களுக்காண்டி எல்லாம் பண்ணாலும் என்னை யாருமே மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்களா. அதுக்கப்புறம் அந்த கோட்டை படிக்க உங்களுக்கு ஆத்திரம் வருது. அப்படியே பிடிச்சி செவுத்தில் ஒட்டி வச்சுருப்பீங்க. கிழிச்சு அப்படியே கசக்கி தூரமாக போட்டு இதெல்லாம் வந்துட்டு சும்மா, இதெல்லாம் வந்துட்டு கனவு, காசு, பணம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம். என்ன மாதிரி எதுக்குமே தகுதி இல்லாத அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு அதிர்ஷ்ட கட்டவளுக்குலாம் இதெல்லாம் வந்துட்டு நிஜத்தில் நடக்கவே நடக்காது. கனவுலே வாழ்ந்து கனவுலே நல்லா செத்துருக்கணும். எதுக்கு இப்படி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டெவஸ்டேட் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்களா. அதுக்கப்புறம் ஆனால் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் இந்த ரூமில் கத்திகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நிறைய வந்துட்டு அந்த ரூமில் இருக்கிறதெல்லாம் பார்க்க இன்னும் ஆத்திரம் தாங்க முடியாமல் எல்லாத்தையும் அப்படியே கீழே பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. புக்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே விட்டு எறிகிறீங்க. நிறைய புக்ஸு, நோட்ஸு,
டேபிள் கீபிள் எல்லாத்தையும் சாய்ச்சி விட்டு அப்படியே அந்த இதுக்குள்ளே வந்துட்டு குப்பையும் குளமாக இருக்குது. அதுக்குள்ளே இப்போ உட்காந்துருக்கீங்க. அப்படியே வந்துட்டு சுற்றி பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்துட்டு வெறும் வெத்து பேப்பர் தான். என் வாழ்க்கையை வந்துட்டு இதை வச்சு மாற்றலான்னு நினச்சேன். எல்லாம் வெத்து பேப்பர் மட்டும்தான். வெத்து பேப்பர் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோ. இது வெறும் வெத்து பேப்பர் தான், வெத்து பேப்பர் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பேப்பரை பார்த்துட்டு அப்படியே கசக்கி அப்படியே மறுபடியும் கிழிச்சு எறியுறீங்களா? அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. என் வாழ்க்கை இந்த மாதிரி தான் குப்பையும் குளமாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னா அது அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு ரூமை வந்துட்டு சாத்தி விட்டு பூட்டி விட்டு அப்படியே போகிறீங்க. அந்த ரூமை மட்டும் பூட்டிட்டு சாவியை மாட்டி வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு கதவு திறக்கல அப்படின்னு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களா? அதாவது அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கால்நடையாக அப்படி நடந்து போயிட்டே இருக்கீங்க. என்ன நினச்சி வந்திருப்பீங்கன்னா, நம்ம வீட்டில் இப்போதைக்கு காசு இருக்குது இங்கே வர்றதுக்கு போகிறதுக்கு நம்ம அம்மாக்கிட்ட வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இவங்க இப்படி பேசினதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்களே, அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொடி நடையாக நடந்துகிட்டே இருக்கீங்க. கால் போகிற போக்கில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்களா? சுற்றி பார்த்தா உங்களை சுற்றி அந்த உலகமே வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு கொள்கைக்காண்டி ஏதோ ஒரு கோல்காண்டி ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் வந்துட்டு கோல்லெஸ்ஸாக அப்படியே ஒரு மாதிரி என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு வெறுத்து போய் எப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க. நடந்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப தூரம் நடக்குறீங்க. லைக் எப்படி நடக்க வந்துட்டு உங்களுக்கு அழுகையாக வேறு வருது. அப்படியே லைட்டாக கண்ணை தொடச்சிக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கீங்க. நடந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்றீங்க. பார்த்தா மலை மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த மலையை அப்படியே அதாவது ஒரு மலைக்கிட்ட வந்திருக்கீங்க. அப்படியே அந்த மலையை அப்படியே கீழேருந்து அப்படியே மேலே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்புறம் பார்த்துட்டு என்ன நினச்சிங்களோ தெரியல, மறுபடியும் மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே பொறுமையாக வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி அப்புறம் வந்துட்டு அதாவது அந்த வியூ பாயிண்ட் இருக்கும்ல, மலை மேலேனா உச்சி இருக்கும். அந்த உச்சிலேருந்து பார்த்தா வியூ பாயிண்ட் தெரியும்ல, அந்த இடத்துக்கு அந்த இடம் வர வரைக்கும் நீங்கள் ஏறி அப்படியே அங்கே சேர் போட்டிருக்காங்க. அப்படியே போட்டுன்னு அப்படியே உட்காந்துட்டீங்க. பார்த்தா நல்லா வெயில் கொஞ்சம் சுட்டெரிக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி லஞ்சுக்கு தானே வந்திருப்பீங்க. அப்படியே வந்துட்டு டைம் ஆனோடனே அப்படியே வந்துட்டு வெயிலெலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தவே இல்லை. அப்படியே உட்காந்துருக்கீங்க. அது அந்த சேர் இருக்கும்ல, ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி, அந்த சேரு அது பக்கத்தில் குடம் இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. அங்கே சில பேர் வந்துட்டு வருவாங்க, சில பேர் போவாங்க. வியூ பாயிண்ட் பார்க்க வந்திருப்பாங்க. வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இறங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. பார்க்குறீங்க, உட்காந்துருக்கீங்க. ஒரு 1/2 hour அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. எந்த ஒரு மூச்சு பேச்சு இல்லை, அமைதியாக அசைவே இல்லாமல் எதையோ வெறிச்சு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு இப்படி உங்களை பேசுகிறதுக்காண்டி இப்படி அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு இப்படி பார்க்குறீங்க. ஒயன் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரை உழுக்குறாங்க. நீங்கள் அப்படியே அப்போ தான் அந்த ரியாலிட்டிக்கு வந்துட்டு இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா, ஒரு 30 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்கக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோலே இல்லாமல் சொல்கிறீங்க. அவங்க பார்க்குறாங்க, என்ன அப்படின்ட்டு. அவங்க டக்குன்னு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னாச்சு, எதுக்கு இங்கே உட்காந்துருக்க, பார்த்துவே ரொம்ப நாளாச்சு, என்ன அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் அப்படியே அவங்க மூஞ்சியே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் விடு, நீ எப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த சைடே பார்த்துட்ருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக அந்த அக்கா யாருன்னா, அந்த மலை இருக்குல்ல, மலை மேலே சில குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கடை வச்சுருக்க ஒரு அக்கா தான். சும்மா சின்னதாக வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ஒரு டீ கடை மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு டீ கடை தானே. ஸோ அங்கேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வராங்க. மூலம் இருந்தால் நீ தண்ணி குடி அப்படின்னோடனே, அதெல்லாம் வேணாக்கா அப்படின்னோடனே, குடிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னொடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க. வாங்கி மறுபடியும் பாட்டில் வந்துட்டு அவங்ககிட்டே கொடுத்துட்டீங்களா? ஒன்று என்ன ஆச்சுன்னொடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருந்துச்சு, அதான் வந்தேன் அப்படின்னோடனே, சரி நான் கூட என்னமோன்னு பயந்துட்டேன்னொடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னோடனே, இல்லை உட்காடுறேம்மா அப்படின்னோடனே, இல்லை போங்க கடைக்கு, கஸ்டமர் வருவாங்க, நீங்கள் போய் அங்கே பாருங்கள் அப்படின்னோடனே,
சரி எதுனா கூப்பிடு அப்படின்னோடனே, சரிக்கா அப்படின்னோடனே, டீ போட்டு வரவான்னொடனே, இல்லை வேணாங்க்கா அப்படின்னோடனே, சரி அப்படின்ட்டு அவங்க கடையை பார்க்க போயிட்டாங்க. நீங்கள் மறுபடியும் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சு போகிறீங்க. எந்திரிச்சு வேகமாக வந்துட்டு நடந்து அந்த வியூ பாயிண்ட் இருக்கும்ல, இவ்வளோ தூரம்தான்ட்டு அளவு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதையும் தாண்டி போகிறீங்களா? இப்படியே வந்துட்டு போகிறத பார்க்குறாங்க அந்த அக்கா. என்ன இந்த பொண்ணு அப்படின்ட்டு. சரி ஆனால் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு அதாவது இந்த மலை என்னதுன்னா, உங்களோட காலேஜ் படிக்கும்போது நீங்கள் இப்போ தானே காலேஜ் முடிச்சிங்க. ஸோ காலேஜ் படிக்கும்போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும், அதாவது நான் ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு பொண்ணு சொல்லியிருப்பேன்ல, அந்த பொண்ணும் நீங்களும் அடிக்கடி வந்துட்டு இங்கே மீட் பண்ணுற ஸ்பாட்டு. காலேஜை முடிச்சுட்டு வந்தால் நீங்கள் இங்கே தான் வந்துட்டு சும்மா வந்துட்டு சுற்றிட்டு தருவீங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எதுவும் பெருசாக கண்டுக்கல. அடிக்கடி நீங்கள் அங்கிட்டலாம் போய் வேடிக்கை பார்ப்பீங்க. அந்த அக்கா ஃபஸ்ட்டு திட்டுவாங்க, அங்கிட்டலாம் போகாதீங்கப்பான்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்க எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா நீங்கள் அதே மாதிரி போனோடனே சரி அப்படின்ட்டு எப்பயும் போகிறது தானே, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளே உறுத்துது. என்ன அங்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. இந்த சைடு வந்துட்டு அக்கா இது இது எவ்வளோக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்டோடனே சரி இந்த இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே இவங்க உங்களை பார்க்குறத விட்டுட்டாங்க. நீங்கள் என்னன்னா அப்படியே வந்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. லைக் அப்படியே அந்த மலையோட அந்த விட்டால் கொஞ்சம் குதிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே வந்துட்டு லைக் குதிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ தாட் உங்கள் தலைக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் இனி என்னத்தை வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆசையை கேட்குறதுக்கு ஆள் இல்லை, பெற்றவங்களும் கேட்கல, நம்ம கட்டிக்கிட்டு போன வீடும் கேட்கல, கட்டினவனும் கேட்கல, எதுக்கு நம்ம வாழணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை எதுக்கு இருக்கணும், பேசாமல் விழுந்து செத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கா. ஆனால் நீங்கள் எதுவுமே அவங்க மூஞ்சில் கொஞ்சம் கூட அந்த ரியாக்ஷனை காட்டாமல் அப்படி உம்முன்னு அந்த இடத்தையே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் வந்துட்டு இன்னொரு ஆள் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான் வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. அதாவது நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் மறைவாக செடி கொடிலாம் இருக்கும்ல, அவங்களுக்குள்ள நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காரு. என்ன அந்த பொண்ணு பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்திருப்பீங்களா, வந்துகிட்டு இருக்கும்போதே நீங்கள் நடந்து வரதை பார்த்துருப்பாரு. என்ன ஒரு மாதிரி நடந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. என்ன அப்படின்ட்டு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் அந்த மலைக்கு பக்கத்தில் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்க மாட்டார். அந்த மலைக்கு பக்கத்தில் போகிறப்போ வந்துட்டு நீங்கள் நடந்து போயிருப்பீங்களா, அதை தான் பார்த்துருப்பாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு பார்த்துட்டே பின்னாடி வரலாம் கூப்பிடலாம் அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அழுதுகிட்டே போகிறத பார்த்துருவாரு. எதுக்கு அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவார். சரி என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிருங்க. அவர் பார்க்குறாரு, எதுக்கு இந்த மலை ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொறுமையாக பின்னாடியே வந்துட்டுருப்பார், உங்களை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல். என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துகிட்ருக்காரு. இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காருவீங்களா, ஸோ அவர் பின்னாடி தான் நின்றுட்டுருப்பார். பார்த்தா நீங்கள் அப்படியே சும்மாவே உட்காந்துருக்கீங்க. அவருக்கு என்னென்னா என்ன தான் பிரச்சனை, இந்த பொண்ணு யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேங்குது, அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டுருக்குன்னா எப்படி தான் சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பாரா. அப்போ தான் அந்த அக்கா வருது. அந்த அக்காட்ட பேசுகிறப்பெல்லாம் பார்க்கும்போது வெளியாளுங்கள்ட்டலாம் அந்த பொண்ணு பேசுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. திரும்ப இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்களா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்னமோ நடக்க போகுது. ஐயோ குதிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்படி நீங்கள் பண்ணி அதாவது குதிக்கலான்ற மாதிரி போகிறப்ப இவர் வரதுக்குள்ளேயே அந்த அக்காவே ஓடி வந்துட்டாங்க. நீங்கள் என்னமோ பண்ண போகிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவொடனே வந்துட்டு ஒய்யன் அப்படின்ட்டு அங்கேருந்து கத்திட்டே வராங்களா. ஒன்று நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்படி பார்த்தா வந்துட்டு என்னக்கா அப்படின்னோடனே, என்ன பண்ணுற ஒழுங்கிட்டு வரையா என்ன அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கேன், சும்மா நின்று வேடிக்கை தானே பார்த்துட்ருக்கேன்னொடனே, ஒயன் நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியுது, ஒழுங்காக அந்த பக்கம் வந்துடலன்னு வச்சுக்கோங்க, நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், ஒழுங்காவா அப்படின்னோடனே நீங்கள் அந்த அக்காவை பார்க்குறீங்க. அப்படியே அந்த அக்காவை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு லைட்டாக ஒரு மாதிரி சோகமாக இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்மைல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் அந்த சைடு வரீங்களா. வந்தோடனே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்கார வச்சுட்டாங்க. அந்த மறுபடியும் நீங்கள் உட்காந்துருந்த இடத்துல உட்கார வச்சுட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே,
நான் அதான் உன்கிட்ட கேட்குறேன், என்ன நினச்சிட்ருக்க? நீ பாட்டுக்கு அங்கே போய் நிற்கிற, நீ எதுக்கு நிற்கிறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறியா? மித்தவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கும் உன்னைய பற்றி, ஆனால் எனக்கு நல்லா தெரியும். காலிலேருந்து நீ வந்ததுலேருந்து இங்கே உன் மூஞ்சியை பார்க்குறேன், உன் மூஞ்சி சுத்தமாக சரியில்லை. என்ன என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னோடனே, எனக்கு என்னக்கா பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மலப்ப ட்ரை பண்ணிடுங்க. உடனே வந்துட்டு உங்கள் மூஞ்சி அவங்க சைடு திருப்பிட்டு என்னன்னு இப்போ நீ சொல்கிறியா இல்லையா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னோடனே, என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு கேட்டோடனே, சரி நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லைக்கா கொஞ்சம் பிரச்சனை அதான் அப்படின்னோடனே, அதுக்காண்டி இப்படி பண்ண போவியா அப்படின்னோடனே, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு சொன்னோடனே ஜங்குக் பார்க்குறாரு, இந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டம், இந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்குலாம் நம்ம வீட்டில் ஒன்றும் டார்ச்சர் பண்ணலேன்ட்டு இப்போ அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, எல்லோரும் வந்துட்டு இங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க, அதுக்காண்டி நான் சூசைட் பண்ண போகிறேன், இப்போ கல்யாணம் பண்ணதுனால தான் நான் சூசைட் பண்ண போகிறேன்ற அளவுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கதா அவர் அந்த சைடு நினச்சிட்டு கோவப்படுறாரு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், இந்த பொண்ணு வாட்டுக்கு ஏன்னா இப்படி சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. சரி என்ன தான் சொல்லுதுன்னு பார்ப்போம், ஒருவேளை வந்துட்டு என்ன அதுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாகவே நின்றுட்டுருக்காரா. உடனே வந்துட்டு என்னாச்சோ என்னன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அதான் சும்மா தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னோடனே அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. இப்போ என்னை கல்யாணம் பண்ணனால இவன் சூசைட் பண்ண போயிருக்காளா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமிரா கோவமா அப்படி பார்த்துட்ருக்காரா. உடனே அவங்க பார்க்குறாங்க, என்ன அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு, போக போக எல்லாம் சரியாயிரும், என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, எல்லாமே பிரச்சனை தான் அப்படின்னோடனே பார்க்குறாரு. எல்லாமே பிரச்சனையா அப்படின்ட்டு, என்ன எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க நேற்றுக்கு என்னமோ சின்னதாக சொல்லிட்டாங்க, அதுக்காண்டி இப்படி அதுக்காண்டி சூசைட் பண்ண வந்திருக்காளா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னாச்சு அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லைக்கா, இங்கே பாரு ஒய்யன், எனக்கு என்ன பிரச்சனைலாம் தெரில, ஆனால் கல்யாணம் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இத்தனை வருஷமாக ஒரு வீட்டில் இருந்துட்டு இப்போ வேறு ஒரு வீடு, ஆளுங்க புது ஆளுங்களை பார்த்துருப்ப, அதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே அப்படி நீங்கள் அந்த அக்காவை பார்க்குறீங்க. அந்த அக்கா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டு சொல்கிறாங்க இப்படி, இங்கே பாரு நானும் தான் கல்யாணம் பண்ணேன், நான் வந்து இப்போ சந்தோஷமாக இல்லை, நான் இந்த கல்யாணம் பண்ணேன், உங்கள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணேன், இப்போ வந்துட்டு சந்தோஷமாக நான் இல்லையா, இல்லைன்னா இந்த பாரு இங்கே சின்னதாக ஒரு டீ கடை போட்டிருக்கேன், நானும் உங்கள் மாமாவும் தான் இருக்கோம், எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் வாழ்க்கை அமையலையே அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க, என்ன இந்த பொண்ணு இப்போ தான் கல்யாணம் பண்ணி போச்சு, அதுக்குள்ளேயும் வெறுத்து போன மாதிரி பேசுது, இந்த பொண்ணு மேலே தப்பா இல்லை அந்த வீட்டாளுங்க அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்களா. உடனே வந்துட்டு பதில் இல்லை, எல்லாருக்குமே ஒரே மாதிரிலாம் இருக்காதுக்கா வாழ்க்கை, நானும் அப்படி தான் நினச்சி போனேன், என் வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கும், எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும்தான் எல்லாம் வந்து விடிஞ்சு தொலையுது, எல்லாம் என் தலையிலே தான் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறுபடியும் வெறுத்து போயிட்டு பார்க்குறது. ஜங்குக்கு வந்துட்டு இப்போ கோவம் வந்துருச்சு, என்ன அவன் சொல்கிறா, அப்போ நாங்கள் வந்துட்டு எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவன் வாழ்க்கை அழிஞ்சிச்சுன்ற மாதிரிலாம் சொல்கிறான்ட்டு அவர் அந்த சைடு இப்படி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காரா. உடனே வந்துட்டு அந்த அக்காவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா இவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே இப்போ ஏன் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு எனக்கு அதே மாதிரி அமையணும்னு அவசியம் இல்லைன்ட்டு நீங்கள் இப்படி நினைக்க ஆரம்பிச்சோன்னே அந்த அக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், சரி ஒய்யன் நீ எதையும் யோசிக்காத அமைதியாக இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவாங்களா. நீங்களும் பார்க்குறீங்க, நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் சும்மாவே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த அக்கா வந்துட்டு அவங்க கடைக்கு போயிட்டாங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டு இப்படியே உங்களை ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு பார்க்குறாரு, என்னது இது, இப்போ வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தனால தான் இவள் வாழ்க்கை அழிஞ்சிச்சுன்னு சொல்கிறாளா அப்படின்ற மாதிரி அவர் கோவத்தோடு அப்படி உங்களை பார்த்துட்டே இருக்காரா. நீ எப்படியே 3 சுச்சுவேஷனும் தனித்தனியாக போயிட்டுருக்கும்போது மட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னான்ட்டு நீங்கள் சைடில் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் வந்துட்டு டப்புன்னு மயங்கி விழுந்துட்டார். நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறீங்களா. ஜங்குக்கு பார்க்குறாரு நீங்கள் போகிறத பார்த்துட்டு, ஐயோ ரொம்ப தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு இப்போ உங்கள் மேலே வந்துட்டு ஃபுல் வெறுப்பாயிடுச்சு. என்ன தைரியம் தான் எங்கள் குடும்பத்தை பற்றி வெளியே
வெளியே வந்துட்டு இப்படி குறை சொல்லுவா, நாங்கள் என்ன குறை வச்சோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு அவர் மனசுக்குள்ளே. நீங்கள் போய் அந்த மயங்கி விழுந்த ஆளை பார்க்குறீங்க, பார்த்தா வெயில் அந்த இது தாங்க முடியாமல் விழுந்திருப்பார் போல். டக்குன்னு வந்துட்டு நீங்கள் ஹலோ எந்திரிங்க எந்திரிங்க, ஹலோ எந்திரிங்க எந்திரிங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, எக்கா எக்கா அப்படின்ட்டு கத்திகிட்டே இருக்கீங்களா. உடனே வந்துட்டு அவங்களும் பார்க்குறாங்க, என்னது அப்படின்ட்டு இவதுக்கு இப்போ கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா இப்படி வந்துட்டு யாரோ வந்துட்டு கீழே விழுந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னே என்னாச்சுன்னொடனே அக்கா தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னோடனே அவங்க வேகமாக போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வராங்களா. நீங்கள் நல்லா தண்ணி மூஞ்சில் நல்லா தெளிச்சிட்டு அவர் இது பண்ணிட்டே இருக்கீங்க. அவருக்கு இப்போ தான் லைட்டாக கண்ணு தெரியுது. உடனே வந்துட்டு இந்தாங்க இந்தாங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னொடனே அவங்க வந்துட்டு இல்லை இல்லை பரவாயில்ல இல்லை குடிங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் தண்ணியெல்லாம் குடிக்கிறாரு. குடித்ததுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் விசிறி விட்டுட்டே இருக்கீங்களா. பக்கத்தில் அவங்க இது கொண்டு வந்திருப்பாங்க. நீங்களும் இந்த அக்காவும் 2 பேரும் மாறி மாறி விசிறி விட்டுட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கூட்டமும் கூடிருச்சு. உடனே வந்துட்டு நீங்கள் தள்ளுங்க அவருக்கு மயக்கம் இதாகட்டும் அப்படின்னோடனே எல்லோரும் தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க ஓகேவா அப்படின்னோடனே ஓகே தான் அப்படின்னோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு நீங்கள் உட்காந்துருந்த அதுதான் பக்கத்தில் இருக்கா. ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு அவரை உட்கார வச்சு நீங்களும் அந்த அக்கா விசிறி விட்டுட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை எதுவும் பிரச்சனையா இப்போ நல்லா இருக்கா அப்படின்னே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இருப்பா நான் உனக்கு வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா போயிடுவாங்களா. உடனே நீங்கள் விசிறிட்டே இருக்கீங்களா. உடனே அதை பார்த்துட்டு இல்லை இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோடனே ஓகே அப்படின்ட்டு நீங்கள் விசிறதை நிப்பாட்டிட்டீங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கார் அவர். நீங்கள் அவரை பார்க்குறீங்க 2 பேரும் ஒரே சேரில் 2 பேர் கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காந்துருக்கீங்களா. அப்போ பார்த்துட்டு என்னாச்சு மயங்கி விழுந்துட்டீங்க அப்படின்னோடனே சாப்பிட்லையா அப்படின்னோடனே ஆமாம் காலையிலேருந்தே சாப்பிட்ல ஒரு வேலை விஷயமா பார்த்துட்டே இருந்ததில் சாப்பிட்ல அப்படின்னோடனே ஐயோ என்னங்க வெளியெல்லாம் வரீங்கன்னா சாப்பிட்டு வர வேணாமா, அதுவும் வெயில் எப்படி கொளுத்துது பாருங்கள், அதுவும் மலை மேலே எதுக்குங்க வந்திருக்கீங்க சாப்பிடாம மயக்கம் வந்துடாதா அப்படின்னோடனே இல்லை அது வந்துட்டு நான் தேடி வந்தேன் ஒருத்தவங்கள அது பார்த்தா இல்லை அப்படின்னோடனே தேடி வந்தீங்களா யார் தேடி வந்தீங்க அப்படின்னோடனே அந்த அக்கா வந்திருப்பாங்க. உடனே அவங்க தேடி வந்தீங்களா உடனே என்ன தேடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாங்க. இல்லை இவர் யாரையோ தேடி வந்தாங்களா அப்படின்னோடனே அப்படி 2 பேர் பார்க்குறீங்க யாரைப்பா தேடி வந்தோடனே இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படின்னோடனே இல்லை சொல்லுப்பா நான் இங்கே தான் டீ கடை வச்சுருக்கேன் நீ சொல்லு அப்படின்னோடனே அப்படியா அது பார்க்க கொஞ்சம் குள்ளமாக கருப்பாக தாடி வச்சு அவனுக்கு முகத்தில் கூட இங்கேக்குள்ள ஒரு தழும்பு இருக்கும், அதாவது நெத்திக்கிட்ட ஒரு தழும்பு இருக்குன்னே அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே பார்த்துட்டு நீ விஷுவை தானே சொல்கிற அப்படின்னோடனே விஷுவா அப்படின்னோடனே அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அக்கா இல்லைக்கா விஸ்வநாதன் கரெக்டாக அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னோடனே ஆமாம் அவர் வந்துட்டு இங்கே தான் கடை வச்சுருப்பாரு, அவரும் இங்கே வந்துட்டு சும்மா சின்னதாக வந்துட்டு ஒரு கடை வச்சுருப்பாரு பூக்கடை வச்சுருப்பாரு அவரை தானே ஆமாம்மா அவர் தான் அப்படின்னோடனே அவர் வந்து இப்போ வரமாட்டார் அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னோடனே ஓ சரி அவர் சாயங்காலம் தான் வருவார், மலை மேலே கோயில் இருக்குது கோயில் திறக்கிற டைம் தான் வருவாருன்னே. ஓ அப்படியா நீங்கள் கேட்கலையா அவர்கிட்ட அப்படின்னே. இல்லை இந்த பக்கமாக போனேன் அப்படியே வந்துட்டு அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு நினச்சேன்னொன்னே. என்னங்க மலை மேலே ஏற போகிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏங்க சாப்பிட்லான்னொன்னே. சரி சாப்பிட்லன்னு தெரியுதுல அப்படியே வந்திருக்க வேண்டியதானே கார்லேயும், காரில் வரலாமா அப்படின்னோடனே. அப்படியே நீங்களும் அந்த அக்கா ஒரு மாதிரி பார்க்குறீங்க, எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை பின்னாடி காருக்கு வழி இருக்குது, கொஞ்சம் தூரம் வந்துட்டு காரில் வரலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே. அப்படியே பார்க்குறாங்க உண்மையாலே அப்படி இருக்கா அப்படின்னோடனே இருக்குது அப்படின்னோடனே. ஓ சாரி எனக்கு தெரியாது நான் ஊருக்கு புதுசாக அதனால் கீழேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறினேன். என்னங்க விவரம் தெரியாத ஆளாக இருக்கீங்க, அங்கேயே நிப்பாட்டி கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்களே, இல்லை போர்டு இருக்குமே அதை பார்க்கலையா அப்படின்னோடனே. இல்லை நான் பார்க்கல ஐயோ அப்படின்ட்டு. என்னங்க அக்கா அவருக்கு இன்னொரு டீயும் வடையும் கொடுங்கன்னொடனே. இல்லை இல்லை வேணாம் வேணான்னொடனே. இல்லை கொடுங்கக்கா அப்படின்னோடனே.
சரிப்பா இந்த இரு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டுருக்காங்களா. வந்துட்டுருக்கும்போது வந்துட்டு சரி அப்படின்ட்டு அவங்க டீ கடைக்கு போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கும் என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க. இதை ஃபுல்லாக ஜங்குக் பார்த்துருப்பாரு. என்ன இவ்வளோ பேச்சு பேசுகிறா, நம்மக்கிட்டலாம் வந்துட்டு ஒத்த வார்த்தையில் பேசுகிறாளே, இப்போ இவங்கக்கிட்ட மட்டும் யாருன்னே தெரில, அவன்கிட்ட போய் அத்தனை வார்த்தை பேசுகிறா, அதுவும் என்ன சிரித்து சிரித்து பேசுகிறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஜெலஸ் ஆகுது. இதெல்லாம் இருக்குது. என்னமோ அவள் தான் வந்து ஒரு வார்த்தையில் ஆன்சர் பண்ண மாதிரியும், இவர் வந்துட்டு அப்படி மணிக்கணக்காக பக்கம் பக்கமாக கதை பேசின மாதிரியும் வந்துட்டு அவர் அங்கே மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்காரா. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு தெரில. ஸோ நீங்கள் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி அவர்கிட்ட கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு தனியாக உட்காந்துருக்கணும். அதனால நீங்களே வந்துட்டு இப்படி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பார்க்க இந்த ஏரியா மாதிரி இல்லைன்னொடனே, ஆமாம் நான் இப்போ புதுசாக வந்திருக்கேன் ஊருக்குன்னே. ஓ அப்படியா, சரி அவரை எதுக்கு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, அது வந்து அவர் அவர் ஒரு கேஸ் கொடுத்துருந்தாருன்னொடனே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. கேஸா, சரி கேஸ் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் எதுக்கு வரணும். ஏன் நீங்கள் அவர் கூட எதுவும் சண்டை போட்டிருக்கீங்களா, சண்டை போட்டு சமாதானம் பேச வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு போகிற மாதிரி வரீங்களா. அப்படியே ஒரு மாதிரி உங்களோட டோனே அவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பன்மையாக மென்மையாக பேசிகிட்டு இருந்தது இப்போ ஒரு மாதிரி கரகரன்னு கோவமாக மாறுதா. அவர் பார்க்க, ஐயோ இல்லை மேடம், இல்லை 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 நான் 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 சமாதானம்லாம் பேச வரல. அப்புறம் எதுக்கு அவரை பார்க்க வந்தீங்க அப்படின்னோடனே இது ஜங்குக்கும் பார்க்குறாரு. ஆத்தாடி என்ன டெரராலாம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் அது பேசுகிறதெல்லாம் கேட்குற தூரத்தில் தானே ஜங்குக்கு இருக்காருன்னு சொன்னேன். ஸோ அதெல்லாம் அவருக்கு கேட்குது. அப்போ வந்துட்டு அந்த மயங்கி விழுந்த பர்சன் வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே அவர் ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் பார்க்குறீங்க. உண்மையாலேவா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, சரி என்ன பிரச்சனைக்காண்டி அவரை பார்க்க வந்தீங்க அப்படின்னோடனே, இல்லை அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு இட பிரச்சனை போல், அதுக்காண்டி வந்துட்டு அவர் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஆபத்தாக இருக்குது, என் கூட பிறந்தவங்களே எனக்கு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இந்த கேஸு நான் தான் வந்துட்டு அதை கொடுக்கும்போது பார்த்தேன், சரி என்ன தான் நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காண்டி வந்தேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த அக்கா வந்துட்டாங்களா. உடனே இந்தாங்க தம்பி டீ குடிங்க அப்படின்னோடனே, அக்கா போலீஸா அப்படின்னோடனே அவங்க ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தம்பி என்ன தம்பி அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி பயப்படுறாங்களா. உடனே இவர் பார்க்குறாரு, மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க, எதுக்கு பயப்படுறீங்கன்னொடனே, இல்லை தம்பி போலீஸுன்றீங்கன்னொடனே, இங்கே பாருங்கள் போலீஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், மித்த போலீஸ் எப்படின்னு தெரில, ஆனால் நான் வந்துட்டு எதுக்கு என்னை பார்த்து பயப்படுறீங்க, நான்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவேன் அப்படின்னோடனே, ஓ சரிங்க சார் அப்படின்னோடனே, இல்லை தம்பினே கூப்பிடுங்க அப்படி தானே கூப்பிட்டீங்கன்னொடனே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சார், நீங்கள் பார்க்குற வேலைக்கு மரியாதை அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்னோடனே, நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு சார் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் இப்போ வாப்போன்னு தானே கூப்பிட்டீங்க அப்படியே பேசுங்கன்னொடனே, இல்லை அது எப்படி அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒர்க்கில் இல்லைல்ல அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அக்கா என்னவா அவருக்கு அப்படின்னோடனே, யாருக்குன்னொடனே, அதான் விசு அவருக்கு அப்படின்னோடனே, ஆமாம் என்ன அது அப்படின்னோடனே, இல்லை இவர் வந்து அவரை பார்க்க தான் வந்திருக்காருன்னு சொன்னார்லன்னொடனே, ஆமாம் என்ன பஞ்சாயத்தாம்ல அப்படின்னோடனே, ஆமாம் அவங்க ஆமாம் தம்பி அப்படின்னோடனே, ஐயோ சாரி சார்னோடனே, அதான் சொல்கிறேன்லக்கா தம்பினே கூப்பிடுங்க அப்படின்னோடனே, இல்லை தம்பி அந்த அந்த விசுவோட அண்ணன் பொண்டாட்டியும் வந்துட்டு சொத்துல எங்களுக்கு வந்துட்டு பங்கு வேணும், நாங்கள் காசு கொடுக்குறோம், நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்ப சண்டை போட்டே இருந்தார். அவருக்கு என்னென்னா காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா சரி சந்தோஷம்தான், ஆனால் நியாயமான விலையில கொடுக்கணும்ல தம்பி. அவங்க வந்துட்டு அடிமாட்டு ரேட்டுக்கு வந்துட்டு நிலத்தை கொடுன்னோடனே இவர் முடியாதுன்னும் போது அன்னைக்கு இங்கே தான் தம்பி அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவர் வந்துட்டு அவங்க அண்ணன் போல் அந்த அடி அடிக்கிறாரு. அப்புறம் மக்கள் எல்லாம் இருந்தனால அவங்க பிரித்து விட்டனால வந்துட்டு அவர் போயிட்டார், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். ரொம்ப பயங்கரமாக அந்த மாலை அந்த உச்சி வரைக்கும் போய் நின்று சண்டை போட்டாங்க தம்பி அப்படின்னோடனே, அப்படியே அப்புறம் பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அவருக்குள்ளே இமேஜின் அந்த போலீஸ் வந்துட்டு இமேஜின் பண்ணிட்டு, ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரிப்பா கொஞ்சம் அவர் பார்த்துக்க, அவர் நல்ல மனுஷன்தான், கொஞ்சம்
நல்லவரு. எல்லாத்துக்குமே வந்துட்டு எதுனாலும் நியாயமா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. ஆனா அந்த அந்த பொம்பளையும் அந்த அந்த ஆளும் வந்துட்டு ஆத்தாடி அப்பா! இவரோட அண்ணனா அண்ணி மாரியே சத்தியமா தெரியல. அப்படி வந்துட்டு பணம் பணம் பணம்னு பணத்த ஆசை பிடிச்சு போய் திருடுறாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோப்பா அவர அப்படின்னோனே, நீங்க அந்த கேஸ பார்த்து நடத்திக்கோங்க அப்படின்னோனே, சரிங்கக்கா அப்படின்ட்டு இது பண்ணும்போது, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே டீ குடுத்துருப்பாங்களா? 2 பேரும் டீ குடிச்சிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு அவர் பார்க்குறாரு. நீங்க அப்படின்னோனே, நான் 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 இங்கே தான் இங்கே தான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னோனே, ஓ! சரி, சரி. என்ன இந்த பக்கம் நீங்க யாரையும் பார்க்க வந்தீங்களா? அப்படின்னோனே, ஆ இல்ல, இல்ல சும்மா வந்தேன் அப்படின்னோனே, ஓ! சரி, சரி அப்படின்ட்டு இருக்கும்போது, அப்போ உங்களுக்கு ஒரு மாரி க்யூரியஸா இருக்கு. உண்மையாலே நீங்க போலீஸ் தானான்னோனே, என்ன மேடம் அப்படின்னோனே, இல்ல அ இல்ல அது அது எப்படி சொல்கிறது, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னோனே, இல்லை இல்லை நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போதே என்னடா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டாரே அப்படின்றனால வந்துட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்திருக்கலாம்னே, இல்லைடா நான் அப்படிலாம் இது பண்ணல, ஒரு ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்டேன் அப்படின்னோடனே, சரி சரி ஆமாம் உண்மையாலே போலீஸ் தான். உடனே வந்துட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்களா, அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, என்ன அது அப்படின்னே, இல்லை நான் கேட்பேன்னு கோச்சிக்காதீங்க, ரொம்ப பேசுகிறேன்னு ஒரு மாதிரி இது பண்ணாதீங்க, இரிட்டேட் ஆகாமல், என்ன ரேங்க் நீங்கள் போலீஸில் அப்படின்னோடனே அவர் வந்து பார்க்குறாரு, என்ன ரேங்க்கா, ஓகே சரி உங்களுக்கு ரேங்க்லாம் தெரியுமா, போலீஸில் என்னென்ன ரேங்க் இருக்குது அப்படின்னோடனே, தெரியும் அப்படின்னோடனே, சரி சரி நான் வந்துட்டு கமிஷனர்னோடனே நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறீங்க, சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா, உடனே வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்துட்டு அவர் சிரிச்சிட்டு, உண்மையாலே தாங்க கமிஷனர், நீங்கள் என்னமோ பார்த்தா நான் பொய் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னோடனே, இல்லை இல்லை கமிஷனர் அப்போ புதுசாக வந்திருக்கீங்களா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு, ஏன் நீங்கள் இத்தனை கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னோடனே, அது வந்து ஆக்சுவலி நான் சொல்லுவேன் ஆனால் சிரிக்கக்கூடாது, ஓகேவா சார் அப்படின்னோடனே, ஓகே இல்லை எனக்கு போலீஸ் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை, லைக் எப்படி சொல்கிறது, ஆம்பிஷன் ட்ரீம் எல்லாமே அதுதான், போலீஸ் ஆகணும் சின்ன வயசுலேருந்தே அப்படின்ட்டு ரொம்ப ஆசை அப்படின்னோடனே, ஓ அப்படியா நைஸ் அப்படின்னோடனே, தேங்க்யூ அப்படின்னோடனே, ஓகே அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டே இருக்கார் நீங்கள் எதாவது சொல்லுவீங்கன்ட்டு, ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே குனிஞ்சிட்டே இருக்கீங்களா, அப்படியே உடனே அதுக்கப்புறம் அவரே கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறாரு, ஏன் ஆக வேண்டியதானே, ஏன் இப்போ ஆகலையா, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னோடனே, இல்லை இல்லை அப்படின்னோடனே அப்படியே அவர் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு, அவங்க ஃபேஸில் வந்துட்டு நிறையா அந்த எமோஷன் சேஞ்ச் ஆகுறது இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு இப்படி அவரே வந்துட்டு கேட்குறாரு, ஏன் எதுவும் ஹெல்த் இஷ்யூ இருக்கா அப்படின்னோடனே, இல்லை இல்லை ஹெல்த் இஷ்யூலாம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோடனே, அப்புறம் என்ன அப்படின்னோடனே, இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு அப்போ பார்க்குறாரு, ஆமாம் நெத்தியில் குங்குமம் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே அப்படின்ட்டு, இதில் என்ன இருக்குது கல்யாணம் தானே ஆயிடுச்சு பண்ணலாமே அப்படின்னோடனே, இல்லை சார் அதெல்லாம் சரி வராது அப்படின்னோடனே, ஏன் சரி வராதுன்றீங்க, நிறையா பேர் எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர்லாம் வந்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு போலீஸ்க்கு ட்ரை பண்ணி போலீஸெல்லாம் ஆயிருக்காங்க, ஒருத்தவங்களாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கமிஷ்னரு, அவங்க ஒரு ஸ்டேட்டோட கமிஷ்னரு ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, அவங்கெல்லாம் மேரேஜ் ஆகி 2 குழந்த பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஐபிஎஸ் படித்து இப்போ வந்துட்டு ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க, நல்லா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி தான் அவங்க இந்த நிலைமைக்கு ஆயிருக்காங்கன்னே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கும் தெரியும் சார், ஆனால் அதுக்கு அவங்க ஃபேமிலியெலாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறீங்களா, இது அவர் கேட்குது, அப்படியே வந்துட்டு அவர் பார்த்துட்டு, ஏன் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இல்லை சார் அது எப்படி சொல்கிறது, இது இப்போ நான் கல்யாணம் பண்ணி போயிருக்க இடம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது அப்படின்னோடனே, ஓ அப்படியா, ஓ
சரி அப்படின்ட்டு இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு தோண்டி தோண்டி கேட்கும்போது கஷ்டமாக இருக்குன்ட்டு, ஓகே ஃபைன் சரி அப்படின்ட்டு அவர் அப்படியே அமைதியாகவே இருக்காரா. அப்போ வந்துட்டு நீங்கள் வேணா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு கேட்கலாம்ல, இப்படி உங்களுக்கு ஒரு ட்ரீம் பேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் பேசி பார்க்க வேண்டியதானே அப்படின்னோடனே, இல்லை அது சரி வராது அப்படின்னோடனே, ஏன் நீங்கள் பேசவே இல்லையான்னே, இல்லை இல்லை சார் அது வந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல ரொம்ப ரூல்ஸு இந்த இதெல்லாம் போட்டு ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்காங்க ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னோடனே, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்னடா அவருக்கு என்னென்னா அவருக்கும் தெரியும்ல, படித்து தானே இந்த இடத்துக்கு வந்திருப்பார். அப்போ எவ்வளோ ஒரு பேஷன் இருந்தால் வந்துட்டு நம்ம படித்து இப்படி ஆடுறது வந்துட்டு எல்லாமே திறமை இருந்தும் வந்துட்டு படிக்க முடியல அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஆசை இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்தும் அந்த பொண்ணால் ஆக முடியலன்னு நினைக்கும் போது அவருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் இந்தியாவில் இந்த மாதிரி தான் நிலமை இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாகிடுச்சு, ஆக்வர்டான சைலண்ட் ஆகிடுச்சு. அவர் எதுவும் பேசிக்கல, நீங்களும் வந்துட்டு எதுவுமே பேசிக்கல. அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கே என்ன தோணுச்சுன்னு தெரில. அப்படி சார் அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு. சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அது கேட்கலாமான்னு தெரில, உங்களோட ஐடி கார்டு காட்டுறீங்களா அப்படின்னோடனே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் பார்த்துட்டு ஷியோர் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா அந்த போலீஸ் ஐடி கார்டில் வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டு இப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு அவரோட ரேங்க்கெல்லாம் இருக்கா. ஸோ இவர் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் அந்த கார்டு அப்படி காட்டுறாரு, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்களா, அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி லைக் அழுக அப்படியே வந்துட்டு கண் நிறைய இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு வெளியே இது பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கார்டை பார்த்துட்டு நைஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த குரலெல்லாம் வந்துட்டு மாறுறத அவர் பார்க்குறாரா. அப்படியே வந்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறது, முடியவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்ட்டு அந்த பொண்ணே சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அவரால் என்ன பண்ண முடியும். அப்படியே வந்துட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்து மறுபடியும் வச்சுட்டாரா. உடனே வந்துட்டு நீங்கள் அப்படியே சரி நம்ம ஃபேஸ் மாறுறத பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களே காம் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே காம் பண்ணுறீங்க. காம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சரி அந்த ஆக்வர்ட்னஸை குறைக்கணும் அப்படின்றக்காண்டி சார் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை என்ன காரணத்துக்காண்டி நீங்கள் போலீஸ் ஆனீங்க அப்படின்னோடனே, இதுவா எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க. எங்கள் அத்தை வந்துட்டு இன்ஸ்பெக்டரு. ஸோ வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி போல்டாக பிரேவாக இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியிலே அவங்க ஒருத்தவங்க தான் வந்துட்டு யூனிஃபார்ம்ஸில் சர்வீஸில் இருக்காங்களா. ஸோ அவங்க வந்துட்டு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டாக வந்துட்டு எந்த ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அது ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்துட்டு அவங்க மேலே அவ்வளோ மரியாதை இருக்கும். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் ஊரே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதாவது உதவி வேணும்னா வந்துட்டு எங்கள் அத்தைக்கிட்ட நிற்கும்போது அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. கண்ணை மூட்டு அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் பயப்படவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு இந்த யூனிஃபார்ம் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்தேன். அதனால தான் இந்த யூனிஃபார்ம் மேலே எனக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்ஷனை விட ரெஸ்பெக்ட் நிறையா வந்துச்சு. அதனால தான் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு அவங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்றனால நானும் இன்ஸ்பெக்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட்டு இருந்தாலும் வேணாம், நீ வந்துட்டு எதுக்கு இந்த லெவலில் இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ பெரிய லெவலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தான் வந்துட்டு இப்படி ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத சொன்னாங்க. ஸோ எழுதி இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னோடனே, வாவ் சார் சூப்பர் இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியாக இருக்குது. ஒரு ரோல் மாடலை வச்சு நீங்கள் இப்படி ஆயிருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு
இப்ப அவர் கேட்குறாரு, பேசியாவது அந்த இத மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆ ஆ "ஏங்க நீங்க ஏன் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நெனச்சீங்க?" அப்படின்னோனே, "அ நானா? இது சும்மா ஒரு சின்ன கதை தான். உங்க அளவுக்குலாம் இன்ஸ்பிரேஷனான்னு தெரில. ஆனா வந்துட்டு நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 இல்ல 10 அந்த மாரி ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது, நான் ஒரு எங் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஊருக்கு போயிருந்தேன். அங்க திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபேமிலியா போயிருந்தோம். ஃபேமிலியா போயிருக்கும்போது நான் அந்த திருவிழால தொலைஞ்சுட்டேன். லைக் தொலைஞ்சுட்டேன்னா, அந்த கூட்டத்தோட கூட்டமாவே நான் இதாயிட்டேன். எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தனியா போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது தெரியாத ஊரு. ஆ எதுவுமே வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்றப்போ வந்துட்டு எனக்கு ஒரு மாரி பயமாக ஆரம்பிச்சிருச்சா, உடனே என்ன பண்ணுறது அப்படி சொல்லி தெரியாமல் உட்காந்து அங்கேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன். அழுதுட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்தாங்க. அவங்க வந்துட்டு இப்படி "என்னாச்சு பாப்பா? என்னாச்சு என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு அவங்க என்ன ரொம்ப கம்ஃபோர்ட் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னோடனே, "இல்லை இப்படி வந்தேன், அம்மா காணோம் அம்மா காணோம்" அப்படின்னோடனே அவங்க வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேரண்ட்ஸ் பேர்லாம் கேட்டு இன்ஃபார்ம் பண்ணோடனே அது வரைக்கும் உட்காந்துருக்கும்போது அவங்கள வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப ரெஸ்பெக்டாக வந்துட்டு பார்க்குறது, "வாங்க மேடம், வணக்கம் மேடம், வணக்கம் மேடம்" சொல்லிட்டு போகிறது. அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி போல்டாக வந்துட்டு அன்றைக்கி தெரிஞ்சாங்க. என் கண்ணுக்கு அன்றைக்கி அவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏஞ்சல் கார்டியன் மாதிரி தெரிஞ்சாங்க. ஃபன்னியாக தான் இருக்கும் சார், சிரிக்கக்கூடாது. எனக்கு என்னமோ அந்த டைமில் என்னை வந்துட்டு சேவ் பண்ண ஒரு ஏஞ்சல் கார்டியன் மாதிரி தெரிஞ்சாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ம். அப்படியே எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி போலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு வந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன ஒன்றுனா, அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்களோட ரேங்க் எனக்கு ஞாபகம் இல்லை. எதுவுமே இல்லை. எனக்கு அவங்க ஃபேஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அப்புடின்னோடனே, "ஓ! சூப்பர். பரவாயில்ல. ஏஞ்சல் கார்டியனா தெரிஞ்சிருக்காங்களா போலீஸ் உனக்கு?" அப்படின்னோடனே, "ஆமாம் சார்" அப்படின்னோடனே, "சரி சரி" அப்படின்ட்டு அவருக்கு வந்துட்டு சரி ஓகே. அதாவது அவருக்கு இப்போ உட்காந்துருக்கும்போது அவர் யோசிக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு அந்த பொண்ணு அத நெனச்சிருக்கு. அந்த வேலையா நான் அந்த பொண்ணுக்கு அதுக்கு குடுப்பன இல்ல அப்படி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பார்க்குறாரு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாட்ச பார்த்துட்டு, "ஆ சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னோடனே, "ஆ ஓகே, ஓகே சார்" அப்படின்னோடனே அப்போ வந்துட்டு அவர் எந்திரிச்சிட்டு இப்படி கை குடுக்குறாரு உங்களுக்கு. மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரா, நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. மை செல்ஃப் ஒய்என் அப்படின்னோடனே, ஓ நைஸ் அப்படின்னோடனே, சரி பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இங்கே தானே இருப்பீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நான் எங்கே போகிறேன் இந்த ஊரில் தான் இருப்பேன் அப்படின்னோடனே, சரி பார்க்கலாம் எப்போயாவது இது பண்ணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறது, அதனால் வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னோடனே ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ அப்படின்னோடனே நான் அப்புறம் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, சார் பார்த்து போங்க, வெளில போகிறப்ப ஏதாவது அட்லீஸ்ட்டு இளநீர் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு கூட போங்க. இந்த மாதிரி மழையிலலாம் இந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க, இது பண்ணிட்டு கஷ்டப்படாதீங்க அப்படின்னோடனே, ஓகே தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ், ஓகே பாய் அப்படின்னோடனே, பாய் சார் அப்படின்னோடனே, நான் டீக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நீங்களும் அவர் தான் சேர்ந்து டீ குடிச்சிருப்பீங்க. இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் டீ பே பண்ணுறேன்னோடனே, அது இல்லை சார்னோடனே, பரவாயில்ல ஒரு உதவிக்கு உதவின்னு வச்சுக்கலாமே அப்படின்னோடனே, சார் அதெல்லாம் உதவி இல்லை சார், அது ஒரு மனிதாபிமானம்னு வச்சுக்கோங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், மயக்கம் போட்டதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு பதிலா நான் அந்த டீக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு டீக்கு பே பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு, சரி இப்போ திரும்ப நீங்கள் இறங்கி நடந்து போகிறீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோடனே, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க சுற்றி சுற்றி. அப்புறம் வந்துட்டு அந்த அக்காவை பார்த்துட்டு, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்களா, உடனே வந்துட்டு அந்த அக்காவை பார்த்துட்டு என்ன அப்படின்னோடனே, மாமா எங்கே அப்படின்னோடனே, மாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவர் அந்த சைடு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. உடனே வந்து அந்த இருக்கார் பாரு அந்த ஆள் அப்படின்னோடனே, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மாமா அப்படின்னோடனே, சொல்லுவேன் ஏன் அப்படின்னோடனே, அந்த இவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், நீங்கள் இவரை கீழே போய் விட்டு வந்துடுறீங்களா அப்படின்னோடனே,
ஆ சரி அப்படின்னோடனே, சரிக்கா இது இவருக்கு வேலை எதுவும் வச்சிருக்கியா? அப்படின்னோடனே, இல்ல போய் விட்டுட்டு வரட்டும் அப்படின்னோடனே, சரி போய் விட்டுட்டு வாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னோடனே, சரி அப்படின்ட்டு அவர் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்புறம் அவர் போகிறப்போ சின்ன இந்த வண்டி இருக்கும்ல, ஸ்கூட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வண்டி தான். ஸோ பாய் வேன் அப்படின்னோடனே, பாய் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாய் சொல்கிறீங்க, அவர் அப்படியே போகிறாரு. நீங்கள் மறுபடியும் அதே சேரில் போய் உட்கார போவீங்களா? அப்போ வந்துட்டு இப்படி அந்த அக்கா வந்தோடனே நீங்கள் வந்து என்னக்கா அப்படின்னோடனே, இந்த இது எடுக்க வந்தேன் அப்படின்னோடனே, இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன், நான் கழுவுறேன் அப்படின்னோடனே, எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, என்னக்கா எப்பயும் செய்கிறது தானே, டெய்லி செஞ்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னோடனே, பாரு என் இந்த வரைக்கும் சந்தோஷமாக தானே சிரித்து பேசிகிட்டு இருந்தேன், திரும்ப எதுக்கு மறுபடியும் அதை யோசிச்சுட்ருக்கேன்னு. சந்தோஷமாக பேசினேன்னா அதுக்காண்டி இருக்கிற கஷ்டம் போயிடும்னு அர்த்தமா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா கண்ணை மூடினா பேய் போயிடுன்ற மாதிரி இருக்குது. கொடுங்கக்கா விளக்குறேன். அதுதான் வீட்லேயும் சரி, அங்கேயாவது இங்கே உங்களுக்கு செய்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் அந்த டம்ளராக எடுத்துகிட்டு போகும்போது இதை ஃபுல்லாகவே ஆக்சுவலாக இப்போ ஜங்குக்கு வந்து கேட்டிருப்பாரு. அவருக்கு என்னென்னா அப்படியே வந்துட்டு அந்த புதருக்குள்ளேயே உட்காந்துட்டார், தரையிலே மண் தரையில் உட்காந்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ விஷயத்தையும் அடக்கி வச்சுட்டு தான் இவ்வளோ நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்கன்னு அவருக்கு நினைக்க ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, அந்த பொண்ணுக்கு இவ்வளோ விஷயம் மனசுக்குள்ளே இருந்திருக்கு. அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே. என்னத்தை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நம்ம வாழ்ந்துட்டோம், ஒன்று கூட யாருமே அவகிட்ட இருந்து அதை கேட்க ட்ரை பண்ணலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டாக ஆரம்பிக்குது. அவள் சொல்கிறது கரெக்டு தான், நம்மளை நம்பி தான் வந்திருக்கா. நம்மளே வந்துட்டு அவளை ஒழுங்காக பார்த்துக்காதப்போ வந்துட்டு அவள் இப்படி தானே அவள் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் யோசிச்சிட்டே இருக்கார். அவளுக்கு ட்ரீமுன்னு ஒன்று இருந்திருக்கு அப்படின்றதே அவள் வாயிலேருந்து அதோ ஒரு 3வது மனுஷக்கிட்ட சொல்ல வந்து அவளுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் கட்டின புருஷக்கிட்ட அவள் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கா. இதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த மண் தரையிலே உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லியிருப்பீங்களே, ஆமாக்கா வீட்டில் தான் என்னமோ எல்லாத்தையும் டெய்லி செய்கிற வேலை தானே அப்படின்ட்டு. உங்களுக்கு என்னென்னா இப்போ தான் அவருக்கு தெரியுது, இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையவே நீங்கள் வந்துட்டு ஏதோ தலையெழுத்தே கடமைக்கேன்னு வாழ்ந்துருக்கீங்களா, அப்படியே வந்துட்டு அதை நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. ஸோ இதோட நம்ம இந்த எபிசோடை வந்து முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிலப்பா, கொஞ்சம் இது நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க ப்ளீஸ். அண்ட் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் மெசேஜுக்கெல்லாம் வந்துட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. எப்படி இருக்குது, இது இல்லை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு அடுத்த டைம் நான் அதை வந்து திருத்திக்க எனக்கு முடியும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு சில வீடியோஸ்லலாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்க, இது வந்துட்டு சரியில்லை, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுவேன். அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிற டிஸ்க்ளைமர் தான், இட் ஜஸ்ட் அ ஸ்டோரி, டோன்ட் அடிக்டட், ஜஸ்ட் இமேஜின். அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க, ஹெட்ஃபோன்ஸில் சவுண்டு கம்மியாக வச்சு கேளுங்க. அப்புறம் மார்கழி மாதம் போகுது. ஸோ கிளைமேட்லாம் பயங்கர மோசமாக இருக்கும். இப்போயே தொண்டை கரகரன்னு தான் எனக்கு இருக்குது. ஸோ பார்த்து ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நிறையா பேருக்கு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கும், ஸ்கூல் காலேஜ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஸ்டடியை பார்த்துக்கிட்டே எஃப்எஃப்லாம் கேளுங்க. அவ்வளோதான். ஓகே, பை டேசிஸ்.